வணக்கம் மக்களே. 1983 இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூர வன்முறைக்கு அப்புறம் இந்திய பெருங்கடல்ல சர்வதேச புவிசார் அரசியல் ஆட்டம் தொடங்கியது. 1980 இயற்கை வளமிக்க அழகான திரிகோணமலை துறைமுகத்தை அமெரிக்கா தனது இராணுவ தளவாட பயன்பாட்டிற்காக கைப்பற்ற முயற்சி செய்து வந்தது. இந்தியாவின் வீட்டு வாசலில் ஒரு வல்லரசு நாடு இராணுவ ரீதியாக கால் வைப்பது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு முற்றுப்புள்ளியா அமையும் என்பதை இந்திய அரசு உணர்ந்தது. இதன் விளைவாக அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. தனது உளவு அமைப்பான ராம் மூலமாக இலங்கை அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவும், அமெரிக்காவின் திட்டத்தை உடைக்கவும், இலங்கையில் உள்ள தமிழ் போராளிகளுக்கு பயிற்சி வழங்க உத்தரவிட்டார். இதன் விளைவாக திண்டுக்கல், சேலம் போன்ற பகுதிகளில் பிரபாகரன் உட்பட பல தமிழ் போராட்ட அமைப்பு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் மீது கொண்ட நம்பிக்கையாலும் தமிழ் ஈழ போராட்டங்கள் மீது கொண்ட அனுதாபத்தாலும் இந்த அமைப்புகளை பலப்படுத்த பல கோடி ரூபாயை பிரபாகரன் அவர்கள் கையில நேரடியாக கொடுத்தார்கள். தென்னாசிய எல்லையில இந்தியாவின் பலத்தை நிரூபிக்க இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த அந்த முடிவு அக்காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க அங்கமா அமைகிறது. இந்த மாதிரி வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.